அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி. சீடரே, நம்முடைய நாட்டிலே மக்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றார்கள்? குருவே, நான் இன்று காலையில் சாலை ஓரமாக சென்றிருந்தேன். சென்றபோது மக்கள் எல்லாம் ஏதோ தேடுவது போல் பரபரப்பாக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் குருவே. இன்னும் ஒரு இளைஞன் கையிலே செல்போனும் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். ஐயோ, கொடூரமான காட்சி! பெரிய ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டான். அந்த இடத்திலேயே அந்த இளைஞனுடைய நிலையை ஐயோ சொல்ல கொள்ளாது குருவே. சீடரே, அப்படி என்றால் நாட்டிலே மக்கள் எல்லாம் அமைதியை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதானே அர்த்தம்? ஆமா குருவே, எல்லோரும் அமைதியின்றி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் குருவே. சீடரே, இன்று நம்மை தேடி யாராவது வருவார்களா? ஆம் குருவே, வெளியிலே ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார்கள் தாங்களை காண வேண்டும் என்று. சரி சரி, எல்லாம் இறைவன் செயல். சரி குருவே, அவரை அழைத்து வாரும். சரி குருவே. குருவே, தாங்களை சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி நன்றி மகிழ்ச்சி. நலமா இருக்கிறீர்களா? ஏளனமாக நீங்கள் ஏதோ என்னிடத்தில் கிண்டலடிப்பது போன்று தோன்றுகிறது. உங்களுடைய சிந்தனையை என்னிடத்தில் சொல்லுங்கள். நான் கடவுளை காண வேண்டும் என்று, அங்கே இருக்கின்ற கடவுளை காண வேண்டும் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்தேன். தாங்கள் இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய சிஷியன் வாயிலாக நான் கேள்விப்பட்டு இந்த இடத்தில் தாங்களை பார்க்க வந்திருக்கின்றேன். நீங்கள் எனக்கு கடவுளை காட்டி தருவீர்களா? அவ்வளவுதான் இளைஞனே உன்னுடைய ஆசையா? ஆமா ஆமா. சீடரே, நம்முடைய ஊரின் பக்கத்தில் எந்த குளம் இருக்கின்றது? குருவே, நம்ம ஊர் பக்கத்துல அந்த பக்கத்துல இருக்குது ஆலாங்குளம் ஒன்று இருக்கிறது, மணலி குளம் இருக்கிறது. இன்னும் இந்த பக்கம் பார்த்தால் அரையாங்குளம் என்று ஒரு குளம் இருக்கிறது. சரி சரி, மணலி குளம் நமது ஊரின் பக்கத்தில் இருக்கிறது குருவே. அப்படித்தானே? ஆம் இளைஞரே, ஆம். நாம் மூவருமாக சேர்ந்து நம்முடைய மணலி குளம் பகுதிக்கு போவோம். சீடரே, உம்முடைய கைகளில் ஒரு கோல் எடுத்து வாரும். நாம் இந்த பகுதி வழியாக நடந்து அந்த குளத்திற்கு செல்வோம். சீடரே, விரைவாக வாரும். குருவே, நாம் இந்த பகுதி வழியாக போகும்போது எவ்வளவு